தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கோலா உருண்டை ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஹீட் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 5 முந்திரி சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் நம்ம பரட்டி விட்டுக்கலாம். பரட்டினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்து எண்ணெயோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அதுவும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலைகளை எடுத்துகிட்டு அதை இப்படி கையிலேயே கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்ச, அதாவது நான் 1/4 கிலோ அளவு மட்டன் கொத்துக்கறி எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பேனில் சேர்த்தாச்சு. அதுவும் நல்லா பரட்டினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மட்டன்லேருந்து தண்ணி வெளியில் வரும். அந்த தண்ணியே மட்டன் குக் ஆகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். தண்ணி நம்ம எக்ஸஸாக நமக்கு தேவைப்படாது. தண்ணி சில மட்டனில் தண்ணி நிறையா விட்டு வேகும். அப்படி எதுனா தண்ணியை நீங்கள் வடிச்சிருங்க. இப்போ மல்லி இலை நல்லா பொடுசாக கட் பண்ணது அதுவும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்தாச்சு. நல்லா எல்லா பக்கம் நல்லா கலந்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் துருவன தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒருக்க பரட்டிட்டு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த விழுதை நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மேலால் மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் பொட்டுக்கடலையும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு அந்த பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஏது சேர்க்குறோன்னா நமக்கு பைண்டிங்காக சேர்க்குறோம். தண்ணியாக இருந்தது அப்படின்னா நம்ம உருண்டை எண்ணெயில் சேர்த்தோம் அப்படின்னா அது எண்ணெயோடு பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த போல் நம்ம பண்ணுறோம். எனக்கு கொஞ்சம் உப்பு குறைவாக இருந்தது. நான் அதனால் இப்போ திருப்பி உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா ஈவனாக எல்லா பக்கம் நல்லா பிசைஞ்சிட்டு நமக்கு இப்போ தேவையான அளவுகளில் நம்ம உருண்டையை செஞ்சுக்கலாம். உருண்டையை உருட்டி நல்லா ஒரு பிளேட்டில் வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆயிலில் சேர்த்து குக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அப்படி உருட்டி நம்ம போட்டோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு சேர்த்தது சீக்கிரமாக குக் ஆயிரும். அடுத்தடுத்து சேர்க்கறது லேட்டாக குக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மட்டன் எல்லாத்தையும் நல்லா உருண்டை பண்ணி தட்டில் வச்சதுக்கப்புறமா ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு நல்லா பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா உருண்டையை சேர்க்கையில் அடுப்பை கொஞ்சம் கம்மி வச்சுட்டு நம்ம உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க. ஒரு நிமிஷம் போல் விட்டுட்டு அப்புறமா மெல்லமாக இந்த போல் ஒரு கம்பி மாதிரி இல்லை மெல்லிஸாக இருக்க கரண்டி வச்சோம் நீங்கள் திருப்பி விடலாம். உடனே திருப்பினீங்க அப்படின்னா அது அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். சில டைம் பிரிஞ்சு வந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்காக நீங்கள் இந்த போல் மெல்லமாக செஞ்சுக்கலாம். உருண்டை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ஈவனாக எல்லா பக்கம் குக் ஆகிறது போல் நல்லா இந்த போல் கலந்து விடுங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. இது எண்ணெயிலேருந்து நல்லா வடித்து எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே போல் நம்மக்கிட்ட இருக்க எல்லா உருண்டைகளையும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். எல்லாம் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஃபைனலாக இந்த போல் கருவேப்பிலையை எண்ணெயில் பொரிச்சுட்டு கோலா உருண்டை மேலே நம்ம போட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் கோலா உருண்டையோட சேர்த்து சாப்பிட்டதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ரெசிபி. நம்மளோட மட்டன் கோலா உருண்டை சூப்பராக தயாராகிருச்சு. ஒன்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.